வணக்கம். கணேஷ் ராம், ஹைதராபாத்லேருந்து பேசுகிறேன். 717 டாஸ்மாக் மதுக்கடைகள் மூடப்பட்டன. ரொம்ப அற்புதமான தொடக்கம். 2 நாள்லேயே ஒரு நல்ல செய்தியை எல்லாரும் கேட்க வச்சுருக்காங்க. அடுத்தது காவல்துறையும் சட்டம் ஒழுங்குமுறையும் மிகவும் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னுடைய சின்ன வயசுலேருந்து நான் பார்த்த விஷயம், நான் இதை பதிவு பண்ண விரும்புகிறேன். அது இப்போ நடக்கூடாதுன்னு நான் என்னுடைய மன விருப்பம், என் உள்ளுணர்வு கண்டிப்பாக அதை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பள்ளிக்கூடங்களில் பிரின்சிபல் சொல்லுவார், நான் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் கண்டிப்பு இல்லாமல் இருக்காங்க, அவங்கள ரொம்ப நீங்கள் மாற்றணும், எல்லாருமே ஆசிரியர்கள்லாம் கண்டிப்பாக இருங்க, அவங்கள மாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்புன்னு சொல்லி பிரின்சிபல் ஆசிரியர்கள் பேசுவாங்க. ஆசிரியர் என்ன செய்வாங்க, சரின்னு சொல்லிட்டு போய் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு வகுப்பறையில் இருக்கிற பிள்ளைங்களில் யார் ஏழை பிள்ளைங்களாக இருக்காங்களோ, கிழிஞ்ச சட்டை போட்டுட்டு ரொம்ப பலவீனமாக இருக்காங்களோ அவங்கள போட்டு அடிப்பாங்க. யாராவது ஒழுங்காமல் இருந்தால் அப்படின்னா இந்த மாதிரி தான் அடிப்போன்னு சொல்லி ஒரு மிகவும் கோபமாக சொல்லுவாங்க. அதை பார்த்து மற்ற மாணவர்களும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க, ரொம்ப மாறணும்னு சொல்லி மாற்றுவாங்க. அதே மாதிரி போலீஸ்காரன் கூட ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு, ஒரு முக்கியமான என்கொயரி நடக்குதுன்னா, அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயும் இந்த வீதிகள்லையும் இருக்கிற பிச்சைக்காரங்க, ஏழைங்க, அதாவது வாழ்க்கையில் எல்லாத்தையும் தொலைச்சவங்க, வீடாலும் மக்களாலும் அவர்களுடைய சொந்தங்களாலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவங்கள போட்டு அடிப்பாங்க. அவங்கள அடித்து ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி விரட்டுவாங்க. அதாவது அவங்கள பார்த்து போலீஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குடா, எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் பயப்படணுங்கிறதுக்காக. அதாவது தெரிஞ்சுக்கோங்க, அதாவது நல்ல விஷயம் செய்யணுங்கிறதுக்காக நீங்கள் ஏழைகளையும் அடிப்பட்டத்தில் இருக்கவங்களையும் நீங்கள் அடிக்கணுங்கிறது கிடையாது. உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கணும்னா ஏழைகளையும் அடிமட்டத்தில் இருக்கவங்களையும் மிரட்டணுங்கிறது கிடையாது. அதான் நான் சொல்ல ஒரு விஷயம். இப்போது பசுமாடுகளையும் ஆடுகளையும் புலிகள் காட்டிலேருந்து கிராமத்துக்குள் நுழைஞ்சி சாப்பிடுது, அதை சுட்டு பிடிச்சிடணும், துப்பாக்கி கொடுத்து அனுப்புகிறாங்க வச்சுக்கோங்களேன். போய் புலிகளை சுட்டு கொண்டாந்து எப்படி இருக்கும்? புலிகளை பதிலாக பூனைகளை பிடிச்சி கொண்டாந்து இருக்கு. புலிகளாம் சொல்லணும், பூனைகளை சுட்டு கொண்டாந்து எப்படி இருக்கும்? அதுவும் இது ஒரே ஃபேமிலி தானே, ஒரே குடும்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா செஞ்ச குத்தத்துக்காக பேரனை பிடிச்சி வர்றது, மாமா செஞ்ச குத்தத்துக்காக மருமனை பிடிச்சி வர்றது, அதாவது தப்பு செஞ்சது யாரோ, கஷ்டப்படுறது யார், அந்த மாதிரி செய்ய வேண்டாம். அதாவது தப்பான மனிதர்கள் யாரோ அவர்களுக்கு மட்டுமே தண்டனை கொடுக்கணும். அது ஒன்று தான் என்னுடைய வேண்டுகோள். நல்ல விஷயங்கள் நடக்குது, அதில் பிறர் கஷ்டம் வரக்கூடாதுங்கிறது மட்டும்தான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி.